வணக்கம். இன்றைய செய்தியாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நினைப்பது என்னென்னா, பி ஸ்ட்ராங் இன் லைஃப். வாழ்க்கையில் நீ மிகவும் உறுதியான நிலைப்பாட்டோடு இரு அப்படின்னு சொல்கிறது தான். உறுதியான நிலைப்பாடுன்னா என்ன? வாழ்க்கையில் எல்லாமே அப்படியே மிக எளிமையாக நடந்து போய்டும்னு நம்ம நினைக்கவே கூடாது. அது மாதிரி நடக்கும், நடக்காது. ஒரு தேர்வுக்குன்னா கூட நம்ம படிக்கணும் இல்லையா? எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மதிப்பெண் பெறுவோம். ஏன் ஆனால் வாழ்க்கை மட்டும் அப்படியே எளிதாக அப்படியே அல்வா உள்ளே போகிற மாதிரி ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, வாயில் போட்டால் நேராக வயிற்றுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வழுவழுப்பாக அந்த அல்வா இருக்கணும். அந்த மாதிரி நடக்குமா வாழ்க்கையில்? இருக்காது. அல்வா வேணால் இருக்கும், உள்ளே போட்டோடனே ஓடி ஸ்வைங்கன்னு வைக்கிட்டு போயிடும். ஆனால் வாழ்க்கை அந்த மாதிரி இருக்காது. பல கஷ்டங்களை நாம் தாண்டி வர வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம கஷ்டம்தான் வாழ்க்கையில் இல்லை, கஷ்டம் மட்டுமே இருக்காது, நன்மைகளும் கிடைக்கும். பலவிதமான வெற்றிகளையும் நாம் சூடுவோம். ஆனால் வெற்றியை நம்ம கொண்டாடுற அளவுக்கு தோல்விகளை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்போ ரொம்ப தோண்டு போயிடும் இல்லையா? அது மாதிரி செய்யக்கூடாது. அப்போ என்ன வேணும்? உங்களுடைய மனதில் உறுதி வேண்டும். பாரதியாரன் மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் சொல்கிறாரா இல்லையா? ஏன் சொல்கிறாரு? அச்சம் 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 என்பதில்லை ஏன்னு சொல்கிறாரு? அவருக்கும் தெரியும் வாழ்க்கையில் எல்லாமே. அவங்கெல்லாம் படாத கஷ்டமாக நம்ம பட்டுட்டோம் இல்லையே. குழந்தைய எடுத்துக்கங்க. ஒரு குழந்தை என்ன பண்ணுது? பிறந்து கொஞ்ச நாள் கழித்து 3வது மாதத்தில் குப்புற அடிக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணும்? அப்படியே தவழ்ந்து முன்னால் வரும். அதுக்கப்புறம் மண்டி போடும். அதுக்கப்புறம் நிற்கும். இதுக்கு அது என்ன எத்தனை வாட்டி அழுவும், மூக்கெல்லாம் அடிபட்டுக்கும் குழந்தைங்களுக்கு. முண்டி அடித்தானா அது தன்னுடைய வேலையை சாதிச்சிடும். அதே போல தான் நமது வாழ்க்கையில் நாம் பலவிதமான இன்னல்களை சந்திக்கலாம், தவறுகளை செய்யலாம். டிசப்பாயின்மெண்ட்னு சொல்லக்கூடிய எதையும் எதிர்பார்க்காம அப்படியே அப்செட் ஆகி உட்காந்துக்கிறது. ஏதாவது ஒரு சின்னது நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்னா உடனே அப்செட் ஆகி உட்காந்துக்கிறது. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. ஆனால் ஒரு தடவையும் அந்த மாதிரி அப்செட் ஆகக்கூடாது. என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னென்னா, வாட் நெக்ஸ்ட்? எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற உனக்கு தொலைநோக்கு பார்வை தான் இருக்க வேண்டுமே தவிர, எனக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு அப்படியே துவண்டு போய் நீ உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதையே தான் நான் பயிற்சியாகவே எடுத்து வருகிறேன். அதனால தான் என்னால் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் மிக எளிதாக கடந்து வந்து விட முடிகிறது. இது என்னோடய அனுபவம். அதை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அப்போது வாழ்க்கையில் எனக்கு கஷ்டம்னு நினச்சி நம்ம கஷ்டப்பட்டு உள்ளார உட்காந்து நம்மளால் எதுவும் பலமே போயிடும், பலவீனமாகி விடுவோம். ஒரு கஷ்டத்தை நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அது உங்களை பலவீனப்படுத்தி விடும். அதனால தான் அதெல்லாம் நினைக்கக்கூடாது. இன்றைக்கி இப்படி வந்திருக்கா, இதை நம்ம அடுத்தது எப்படி செய்யறது, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இன்றைக்கி வியாபாரத்தில் நஷ்டம் வருது, என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அதை கண்டுபிடிச்சி அடுத்த தடவை அதை ரிவர்த்தி பண்ணிவிடும். செஞ்சு முடியும். நம்மளால் முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. நாம் எதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோமோ இன்னொருத்தன் அதை செஞ்சுக்கிட்டே தானே இருக்கான் இல்லையா? அப்போ நாம் யார்? நாமும் அப்படித்தான். அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தயவு செய்து நீங்கள் துவண்டு விடாதீர்கள். அடுத்து என்ன என்று உங்களை முன்னேற்றி கொண்டே போய்கொண்டே இருங்கள். எந்த ஒரு காலத்திலும் துவண்டு போய் உட்கார்ந்து சோர்ந்து போய் விடாதீர்கள். எப்பொழுதெல்லாம் நமக்கு சோர்வு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் பலவீனமாகி விடுகிறோம். அதனால் அதை செய்யவே செய்யாதீங்க. நம்ம தவறுதலாக கூட சிலதை தெரியாமையே செஞ்சுருக்கலாம் இல்லையா? பரவாயில்ல, அது ஒரு பாடமாக நமக்கு அமைகிறது. உடனே அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? நிவர்த்தி அடைந்து விட வேண்டும். எதை செஞ்சால் இதுலேருந்து நம்மளுக்கு நிவர்த்தி வருங்கிறதும் நமக்கே தெரியும். எந்த இடத்துல தப்பு பண்ணியிருப்போம், எங்கே அதை சரி பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். ஆகவே என்ன அருமை மக்களே, எந்த ஒரு காலத்திலும் துவண்டு போய் சோர்ந்து போய் விடாதீர்கள். வாழ்க்கை என்பது அனைத்தையும் உள்ளடக்கியது. அந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் நாம் அனைவரும் பயணித்து கொண்டே இருக்கவும் வேண்டும். நம் இறுதி மூச்சு இருக்கும் வரை வெற்றிகரமாக பயணிக்க வேண்டும். இதுதான் முக்கியம். பயணம் யார் வேணால் பண்ணலாம். வெற்றி பயணம் அப்படிங்கிறது எல்லாராலையும் முடியாது இல்லையா? அந்த வெற்றி பயணத்தை நாம் எட்டிவிட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் என்றால் நாம் என்ன செய்யணும்? எப்பொழுதும் நம்முடைய மனதை மிக உறுதியான நிலைப்பாட்டோடு வைத்து கொண்டு இருந்தோமே ஆனால் எல்லாவற்றிலும் நாம் தோல்வியே காண மாட்டோம். வெற்றி ஒன்றையே நாம் சுவைப்போம் என்று கூறி இன்று உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி.